வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிபலா சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பவமா வந்துட்டு ஒரு வீடியோ போலான்னு தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னடா சம்பவம் இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு சண்டே அப்படின்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிரிபலா சேனல் பாக்குற நீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்கு ஷோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர்ல பாக்குற நீங்க மறக்காம ஆர்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்திலே அந்த வைத்தறிச்சல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா கீரி வைத்தறிச்சல்லாம் சொல்றேன். ஏன்னா இங்க வந்து யார் உள்ள போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா அது மாதிரி உள்ள போயிட்டாங்க. அதாவது டாக்டர் திவாகர் அப்படிங்கிற சொல்ற ஒரு தற்கூரி, இன்னொரு பக்கம் அகோரி, இது மாதிரி அப்புறம் விஜய் பார்வதி கூட விட்டுருங்க. இந்த ரெண்டு ஆளையும் எதுக்கு உள்ள அனுப்புனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுத்தமா புரியல. இவங்களோட டேலண்ட் என்ன, இவனுக்கு டேலண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்ச யாருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போனோடனே ஓகே சேதுபதி சொல்றாரு, அவன் உடனே வந்து நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்றான். எனக்கு அங்கேயே காணா, நீ என்னடா அது ஏன்டா அப்படிங்கும் போது சேதுபதி சொல்லிட்டாரு, இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணோம்னா நீங்க யாருக்கு நிரூபிக்க வேணாம், நிரூபிச்சுட்டா உங்களுக்கு டைம் போயிரும்ப்பா, நீங்க உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரால் அந்த கன்றாவியை பார்க்க முடியாதுன்ட்டு உள்ள அனுப்பிச்சிட்டாரு. ஆனா உள்ள போன பிறகு அவன் செஞ்ச காரியம் அதுதாங்க எனக்கு இன்னும் மனசு ஆறல. உள்ள போயிட்டு நான் சிவாஜி மாதிரி பண்றேன், நான் வந்து விஜய் சேதுபதி மாதிரி நல்லவள அதை பண்ணல, எஸ்கே மாதிரி பண்றேன், நான் வந்துட்டு சூர்யா மாதிரி பண்றேன், தனுஷ் மாதிரி பண்றேன், நல்ல எஸ்கே மாதிரிலாம் பண்ணல, எஸ்கே எல்லாம் கொந்தளிச்சிருப்பீங்க, பண்ணுவான்னு நினைக்கிறேன். சிம்பு மாதிரி பண்றேன், சிம்பு வந்துட்டு அவன் கிரிஞ்சா வந்து ஆரம்பிச்சுட்டான். இதுக்குதான் நான் சொன்னது தயவு செய்து உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பேப்பர்ல சைன் வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணா முதல்ல உன்னை எவிக் பண்ணிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு அது செம காண்டாவது பார்த்தாலே. தயவு செய்து நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ட்விட்டர்ல பாக்குறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, சூர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்க, தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு கோவம் வரலையா? ஆக்சுவலா உங்களுக்கு கோவமே வராதா? நான் தெரியாம தான் கேட்கறேன். பர்டிகுலரா ஒரு ஐடியா பார்த்து கேட்கறேன். மாறா நீ இருக்கிய ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணீங்கயா? சூர்யா ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்கீங்க, தனுஷ் ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்கீங்க, ஸ்கெட்ச் இன்னும் 2-3 பேர் இருக்கீங்க, அவனெல்லாம் தூக்கி விடுங்கய்யா, ஏதாச்சும் பண்ணுங்க. என்னால முடியலையா, சத்தியமா அதை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு கொமட்டுது. இவனெல்லாம் பார்த்து இவனை எதுக்கு உள்ள விடுறாங்க, என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியல. அது எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதை எப்படி பார்த்துட்டு தெரியல, பிக் பாஸ் எப்படி இதை பார்க்க போறாருன்னு தெரியல இந்த கொடூரத்தை. அண்ட் அகோரி ஒரு பக்கம் என்ன டேலண்ட்டுக்கு என்ன ஏவி போடுவானுங்க, நான் என்ன ஏவி எல்லாம் பார்க்கலாம், வெளில வந்துட்டேன், லைவ் என் பண்ணிட்டு நல்லா வந்துட்டேன். என்ன பண்ணுவான், மந்திரம், ஓகே நான் மந்திரம் போட்டேன் சார், அதனால நான் ஃபேமஸ் ஆயிட்டேன், நான் பாலிமேனஸ்ல வந்தேன், பார்ப்பதற்கு அப்பா இப்போ பார்த்தால் பல பெண்களிடம் வாழ்க்கையில் விளையாடிய அகோரி அப்படின்ட்டு ஏவி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. வேற என்ன இருக்கு பர்டிகுலரா, இதுதான் அவங்களோட டேலண்ட் அப்படின்னு சொல்லி யாராச்சும் மென்ஷன் பண்ணுங்க. இல்ல டிஆர்பிக்காக தான் போடுறோம். அப்ப டிஆர்பிக்காக எவ்வளவு பேர் நல்ல ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஆள் வெளில இருக்காங்களே, அவங்களெல்லாம் உள்ள போடலாமே. அப்படியா ஆள் இல்ல, இவனுங்களை போட்டு ஏன் வெறுப்பேத்துறீங்க? நல்லாவே சொல்லுவாங்க, ப்ரோ நீ இப்ப பேசுற பாத்தியா அவங்களை பத்தி, அதுக்காக தான். அப்படி இல்லையா, மன உளைச்சல் ஆகுதுங்க. போய் உள்ள போயிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அந்த டெலிவிஷன்ல இருந்து வெளில வந்து ஒரு கேம் விளாடுறது இல்ல மத்ததை பேசுறதுன்னா ஓகே. அது எதுவுமே இல்லாம திரும்ப நான் இப்படிதான் மெண்டல் மாதிரி பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறியாவது, டேய் தயவு செய்து இவனை அடிச்சு வெளில அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் போக போக வந்து என்ன ஆகும்னு தெரில. எங்கூட்டு நாய் குலைக்கிற மாதிரி உள்ளேயும் குலைப்பாங்க. அதை பர்டிகுலரா இவன் இருப்பான். எனக்கு என்னன்னா, சிவாஜி ஐயா ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருப்பீங்க. அண்ட் பிரபு சார் வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறேன், நீங்க கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா நீங்க இந்த கலக்கப்போது யாருல இன்னும் சில காமெடி ஷோஸ்ல வந்து சிவாஜி ஐயா மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து அது வார்ன் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு வேணாம் பண்ணாதீங்க, நம்ம ஐயா அப்படி பண்ணல, ஓவரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற நீங்க இவனை எப்படி விட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு இன்னுமே புரியல. ஸோ அது எனக்கு இதாவது. ஒன் மோர் திங், இதுக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப்னு அவனை வந்து உருவாக்கிட்டு வந்தீங்க, கொண்டுருவேன் உங்களை. முதல் ஆள் நீங்க தான்டா. இது இவனுக்கு ஃபேன்ஸு, இவனுக்குன்னு ஒரு இது பார்ப்போம். ஆனா இவனுக்கும் ஃபேன்ஸ் கிளப் கிரியேட் பண்ணிட்டு ஸ்பேஸு இதுல வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு சீரியஸா எனக்கு அவ்வளோ காண்டாவது. உண்மையிலே நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, உனக்கு சான்ஸ் இல்லை அது இது. நான் அப்படிலாம் இல்லையா யோ, இதே அதுக்குன்னு ஒரு இது இல்லையா? என்ன இது, நான் வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதுனே பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் ஆயாது. உள்ள போனா மூக்க மூடிட்டு போற மாதிரி இந்த ஷோ எப்படியா பாக்குறது, நாங்க எப்படியா ரிவ்யூ பண்றது? இவனை பண்றதெல்லாம் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணணுமாயா? ஒரு மனசாட்சி வேணா? சரி கண்ணுக்கு குளிச்சா 2-3 பேர் போட்டிருக்கீங்க, ஓகே அதோட விட்டுருக்கலாமே. எதுக்கு அதுக்கு இடையில, அதாவது இந்த படத்துல வரும்ல, அது என்ன படம், தக் லைஃப்ல வரும்ல, அதாவது அவன் எல்லாம் முழுக்க சோத்தா போட்டுருவான், இந்த ஓரத்துல அதை தடை விட்டுருவேன் அப்படின்ட்டு. வேற என்ன ஆய், அது மாதிரி 2 ஆயை வந்து இந்த பிக் பாஸ் என்னும் இலையில நீங்க தடவி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பொட்டனிலேயே சேர்த்து அடிச்சு வெளில விரட்டி விட்டுருங்க.
இந்த கண்ட்ராவை பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் எங்களால் முடியாது. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஃபேன்ஸ் கிளப் கிரியேட் பண்ணாதீங்க, முடியலை. இது முதல் சம்பவமாக, இது சம்பவம்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உண்மையிலே பெருசாக பேசலாம், எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அவங்க நினச்சி பார்க்க எனக்கு நல்லாவே இருக்க முடியாது அப்படி மாதிரி தோணுது. சரி, ஓகே, வந்தாச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, இந்த சீசன் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற கமெண்ட்லாம் சொல்லுங்கள். யாருக்கு உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் இப்போதைக்கு நான் வந்து சூஸ் பண்ணல. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சபரி ப்ரோ நல்லா தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும். அதனால அவர் வந்து நல்லா கேரக்டராக உள்ளே இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்டில் தென் ஐ நெவர் சப்போர்ட் எனி ஒன். ஓகேவா? ஸோ அவர் பார்ப்போம், அவரோட குட் திங்ஸாக வெளில வந்து ஓகேவா இருந்தால் ஓகே, பேட் திங்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், சம்பவம் தான். சரி, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் போட போகிறேன், இரவு ஒரு 10-10:30 போல். அதில் சந்திப்போம், அதில் போட்டு பொழப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகேவா? அண்டில் தான் உங்களுக்கு வீடியோ உங்கள் கிரியேட் டாடா, பாய், see you again.